Welcome and welcome to Rose and Mejal Talks channel. This is Mejal, this is Roslyn. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ரிவ்யூவை வந்து கண்டிப்பா வந்து முதலே வந்து பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னு நாங்களும் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா வந்து நான் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமா, என்னால பார்க்க முடியல. நான் இந்த வீக்கெண்ட் தான் பார்க்க போறேன். ஸோ அதனால உங்க கூட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்க போறேன் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த படம் எப்படி என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி லைன்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ட்ரெய்லர் வந்து நிறைய கட்ஸ் இருந்தது. அதுவும் நான் ஒரு இன்டர்வியூல கூட கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இதுல லியோ லைனோட கொஞ்சம் ஏதோ ஒரு சிங்க் இருக்குங்கிறாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஸோ ஸ்பாய்லர்ஸ் சொல்லாம முதல்ல எடுத்தானே சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டோரி லைனை நீங்க ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியும். ஒரு மிடில் ஏஜ்ட் மேன் ரோலை வந்து தளபதி விஜய் அவர்கள் பிளே பண்றாரு. அவருடைய ஜோடியா வந்து ஸ்னேகா மேம் இருக்காங்க. ஸோ லியோவோட சேர்ந்து ஒரு சிமிலர் ஸ்டோரி லைன்னா வந்து இந்த படத்துல அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து குழந்தைங்கலாம் இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து முன்னாடியே எல்லாரும் வெங்கட் பிரபு அவர்கள் இருந்து எல்லாரும் பேட்டியில கொடுத்த ஒரு விஷயம் தான். சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஃபோர்ஸ்ல இருக்காரு அவரு. அது வந்து தன்னுடைய குடும்பத்துக்கே தெரியாது. எப்படி லியோல வந்து ஒரு பேக் ஸ்டோரி அவருக்கு இருக்குங்கிறது தெரியாம இருந்துச்சோ அது ஒரு கட்டத்துல தெரிய வருது. அதுதான் வந்து படத்தோட ஓப்பனிங்கே நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. அது எப்படி அவங்க வாழ்க்கையவே திருப்பி போடுதுங்கிறது அந்த படத்துடைய முக்கியமான ஒரு ஸ்டோரி லைன். ஸோ அதுல ஒரு லைட் சிமிலாரிட்டி இருந்தாலும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஒரு வேற படமா அது. ஓகே, ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ என்னன்னா ஒரு பெரிய கர்ஸ் வந்து என்னன்னா செகண்ட் ஹாஃப் வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இந்த கோட் படம் இப்போ எந்த ஹாஃப் செமையா இருக்கு? இதே பயம் எனக்கும் வந்து இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்பொழுது இந்த படத்துல வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு, நல்ல படமா இருந்துச்சு. ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் வெங்கட் பிரபுடைய எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா ஏன்னா படம் ரொம்ப பெரிய படம், 3 மணி நேரம் படம், 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறதுனால கொஞ்சம் லைட்டா டிராக் எல்லாம் இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்குன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்த எல்லா படங்களையும் செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தால் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் மோசமா இருக்கே அப்படி இருக்கிற நிலைமையில இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா பயங்கரமான பிளாஸ்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து கடைசி ஒரு 40 மினிட்ஸ் எமோஷனல் கனெக்ட் குறையும். நமக்கு வந்து நிறைய ஒரு அப்பா பையன் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள், அப்புறமா அப்பா பொண்ணு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி கூட இருக்க ஒரு இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து எமோஷனல் கனெக்ட் அங்கங்கே தான் வந்து இருக்குமே தவிர ரொம்ப பெருசாக கனெக்ட் ஆகாட்டியும் ஒரு ஹை மூமெண்ட்ஸ் நிறைஞ்ச படம். ஒரு ஜெயிலர் படத்தை நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கடைசி ஒரு 30 நிமிஷம் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு லாஸ்ட் 40 நிமிஷம் பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, நம்ம தளபதினாலே சூப்பரா கலக்கியிருப்பாரு. அவங்களோட ஆக்டிங்ல இருந்து, ரொமான்ஸ்ல இருந்து, டான்ஸ்ல இருந்து. சோ தளபதி எப்படி இருந்தாரு படத்துல? பயங்கரமா இருந்தாரு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி தான் ஒரு கட்டத்துல. ஏன்னா வந்து நிறைய பேர் இருக்காங்க படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 90s சூப்பர் ஹீரோஸ், 90s சூப்பரான ஹீரோஸ் வந்து பிரசாந்த் அவர்கள் இருக்காங்க, பிரபுதேவா இருக்காங்க, ஈவன் 80s வந்து ஹீரோ கூட்டத மாதிரி வந்து மைக் மோகன் அவர்கள் இருக்காரு, ஜெயராம் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, ஸ்னேகா மேம் இருக்காங்க, அப்புறம் மீனாட்சி சௌத்ரி எல்லாம் இருந்தபொழுது கூட உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% மேல வந்து படத்துல ஸ்கிரீன்ல வந்து தளபதி அவர்கள் தான், விஜய் அவர்கள் தான் இருப்பாரு. விஜய் அதுவும் வந்து ஒரு ரோல்னாலும் பரவாயில்ல, 2 ரோல் ஏற்கனவே வந்து ட்ரெய்லர்லேயே பார்த்து வச்சு அந்த 2 ரோலுமே வந்து டாமினேட்டிங்கான பிரசன்ஸா இருந்துச்சு. நல்ல ஒரு ஆக்டிங். முக்கியமான விஷயம் சொல்றது என்னன்னா டெக்னாலஜில டிஏஜிங் வந்து ரொம்ப ஒர்க் ஆகலையோன்னு தோணுச்சு முதல்ல போஸ்டர் வந்த போது, ட்ரெய்லர் வந்த போது. ஆனா இந்த படத்துல வந்து படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன போர்ஷன்ல இருக்க ஒரு டீனேஜ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. இன்னும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளரலங்கிறது தெரிஞ்சு. பட் மற்றபடி ஆக்சுவலா நமக்கு பெருசா பார்க்கக்கூடிய 2 விஜயுடைய கேரக்டர்ஸுமே வந்து நல்லாவும் இருந்துச்சு. டிஏஜிங் சூப்பரா வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஆக்சுவலா அவங்க வெங்கட் பிரபு அவங்க இன்டர்வியூக்குள்ள கூட சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு சாங் ரிலீஸ் பண்ணும்போது பயங்கரமான கிரிட்டிசிசம் வந்துருச்சு இல்லையா, விஜய் கிடையாது ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எல்லாமே ரீவொர்க் பண்ணாங்களாம். சோ அதனாலதான் இந்த ஒரு அவுட்புட் வந்து அந்த ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரியுது. இன்னமும் ஆக்சுவலா டைம் கிடைச்சிருந்தோம். இன்னும் படம் வந்து இன்னும் கொஞ்சம் ரஷ்டப்பா சில விஷயங்கள் இருக்கும். படத்தோட எடிட்லயும் சரி, சில இடங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பேசுற டயலாக்கும் ஆக்சுவல் எடிட்ல இருக்க வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த இடத்துல ஆகட்டும், இல்ல ஒரு மேட்ச் சீக்வன்ஸ் இருக்கு, அந்த மேட்ச் சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவ்வளவு ரன் தேவைன்னு வந்து கமெண்ட்ரியில சொல்லுவாங்க. ஆனா காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கோர் கார்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடிட்ல ரஷ் அப் பண்ணனால வேற வழி இல்லாம மிஸ் பண்ண விஷயங்கள். அந்த மாதிரி ரஷ் அப்பால சில விஷயங்கள்லாம் கம்மியா இருக்கே தவிர ஓவராலா டெக்னிக்கலி நல்ல எஃபர்ட் தான் அந்த படமே. ஓகே, சோ நம்ம யுவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்காக தளபதி விஜய் அவரோட சேர்ந்து அவருடைய ஒரு கொலாபரேஷன், இது ஃபுல் படமா இருக்கிறது கரெக்ட். சோ the BGM எப்படி இருந்தது, பாட்டு எல்லாம் எப்படி இருந்தது? வெங்கட் பிரபு யுவன் இந்த காம்பினேஷன்லயே பிஜிஎம் எப்பயுமே வந்து பயங்கரமா இருக்கும். நீங்க வந்து மங்காத்தா பிஜிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து அவ்வளவு பெரிய ஹிட் ஆனது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுல வந்து ஏற்கனவே வந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் வந்து பெருசா அந்த அளவுக்கு ரீச் ஆகலங்கும் போது மட்டை அப்படின்னு கடைசியா ஒரு சிங்கிள் வந்துச்சு. அந்த சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. அந்த பாடல் இந்த படத்துல வந்து ஒரு பயங்கரமான ஹைலைட்டா இருந்தது. படம் பாட்டு வந்த இடம் கூட அவ்வளவு பெருசா இல்லாட்டி அந்த பாட்டு வந்து ஒரு
ப்ராப்பர் தியேட்டர் மெட்டீரியலா இருந்துச்சு. அதுல நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்டோட. அந்த ஒரு சாங் தவிர பிஜிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன், அப்புறம் நடுவில் வந்து வில்லனுக்கு ஒரு போர்ஷன், அப்புறம் ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இருக்க ஒரு போர்ஷன் அங்கங்க நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இன்னோவேட்டிவ்ங்கவாங்கல வந்து தவிர்க்கவே முடியாது. அனிருத்தோட வந்து ஒரு கம்பேரிசன் பண்றது. ஏன்னா வந்து அவர் ரீசெண்டா எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கம்பேரிசன்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றதை நம்ம முன்னாடியே பார்க்க முடிஞ்சு. அவர் கூட தான் என்ன பெட்டரா பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. அப்படி இல்லை, இந்த படத்தை நல்ல ஒரு எஃபர்ட் வந்து யுவன் அவர்கள் போட்டிருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்து நல்ல எஃபர்ட் இருந்துச்சு. ஆனா வந்து சில இடங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம்னு தோணவும் செஞ்சுச்சு. பாடல்கள் ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஹிட் அண்ட் மிஸ் மாதிரி, சிலது நல்லா இருந்துச்சு, சில விஷயங்கள் அவ்வளவு செட் ஆகலன்னு இருந்துச்சு. முக்கியமா ஸ்பார்க் அப்படிங்கிற பாடல், அந்த பாட்டு வந்து இந்த படத்துல வந்த இடமும் சரி, அந்த பாட்டுடைய காட்சி அமைப்பு இருக்கப்பட்டதெல்லாம் வந்து தேவைப்படாத ஒண்ணுன்னு தோணுச்சு. அதை எடுத்துட்டா இன்னமும் வந்து படம் ஃபாஸ்டா இருக்கும்னு தோணுச்சு. ஆக்சுவலி படம் லென்த் பாத்தீங்கன்னா 3 hours 5 minutes ரைட், வித் இன்டர்வல் அண்ட் எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா 3.5 மணி நேரம் ஆயிடும். 3.5 மணி நேரம் ஆயிடுது. ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஷோ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் கழிச்சு தான் படமே வருது. ஏன்னா ஃபுல்லா ட்ரெய்லர் டீசர் எல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆயிடுது. இன்டர்வல் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டீங்கன்னா வந்து 3 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்டத்தட்ட உட்காந்து நீங்க படத்துக்கு பிளான் பண்ணி போகும்போது இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம பிளான் பண்ணி போடுவோம். டிராவல் டைம்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் உங்களை சீட்ல உட்கார வச்சிருந்தாங்களே, அப்படிதானே நம்ம அங்கங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாக் இருக்குங்கிறது ஒத்துக்கணும். ஏன்னா இவ்வளவு லென்த் கிறிஸ்பா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். கிறிஸ்பா இருந்தா இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். என்ன ஒண்ணு கிறிஸ்பா இருந்தா இப்ப இருந்த அளவுக்கு எமோஷனல் கனெக்ட் கூட இல்லாம போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஸ்பார்க் பாடல் மாதிரி அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தூக்கி இருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் ரேசியா இருந்திருக்கும். ஒரு இப்ப இருக்கிற அவுட்புட்டை விட இன்னும் ஒரு பெட்டர் அவுட்புட்டா இருக்குங்கிறது தோணுச்சு. கிறிஸ்ப் ஆகிடலாம். நம்ம ஊர்ல வந்து இப்பெல்லாம் வந்து மக்களுக்கு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு அந்த அட்டென்ஷன் ஸ்பேனே குறைஞ்சிருச்சு. 2 to 2.5 மணி நேரம் இருக்க வேண்டிய படத்தை 3 மணி நேரம் 5 நிமிஷம் எடுக்கிறதுங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயமா தான் தோணுச்சு. சினிமாட்டோகிராஃபி எப்படி இருந்தது, அந்த டெக்னிக்காலிட்டிஸ்லாம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து பெருசா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு அவுட்டோர் ஷாட் இருக்கு, ஒரு கென்யால எடுத்த ஷாட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள், தாய்லாந்து எடுக்கப்பட்டது எல்லாமே வந்து டீசென்டான ஒர்க். அதே சமயத்துல ஆனா வந்து டெக்னிக்கலியும் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா நம்ம சொன்ன மாதிரி வந்து சின்ன சின்ன இடங்கள்ல ரஷ்டப்பாவே தெரிஞ்சு. மேக்கப்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் இவருடைய ரெண்டாவது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு மிடில் ஏஜ், ஒரு 50 years ஓல்டு அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் அவர்கள் வரும்பொழுது தாடி ஒட்டியிருக்க இடத்துலயே தெரியும் உங்களுக்கு மேக்கப்லாம் வந்து கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மேக்கப் இந்த மாதிரி எல்லா ஒர்க்லையுமே வந்து கொஞ்சம் ரஷ் இருந்தது தெரிஞ்சு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது இப்போ நம்ம மைனூட்டா சொல்லும் போது தோணுதே தவிர படத்தோட போகும்போது போயிடும், ஒரு ஃப்ளோல உங்களுக்கு போயிடும். சோ ஹீரோயின்ஸ் ஸ்னேஹா மேம், இந்த பக்கம் மீனாட்சி சௌத்ரி இருக்காங்க. எப்படி பண்ணிருந்தாங்க? ஸ்னேஹா மேம் இன்னும் அப்படியே இருக்காங்க. வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பாயிலர்லாம் கணக்கில் வராது நம்புறேன். ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க, வால்பேப்பர். அது ஃபோட்டோ என்னன்னு பார்த்தா வசீகராவோட போஸ்டர் விஜய் அவர்களும் இவங்க இருப்பாங்க. அதுல இருந்த மாதிரி தான் 2 பேருமே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் வந்து எங்கான விஜய் இந்த ஸ்னேகாவா காமிக்கும் பொழுது அப்படியே இருக்காங்க 2 பேருமே. நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. ஒரு ஓப்பனிங் சீன்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி தான், ஒரு குட்டி கதை, ஒரு ஃபன் எலமெண்டா போகும், நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து பெருசா அவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு ஒரு படத்துல வந்து அவங்களுக்கு கதை இல்லைன்னு பெருசா கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேல. அதே மாதிரி மீனாட்சி சௌத்ரி அவர்கள் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்ல வராங்க, ஒரு சாங்ல வராங்க. அந்த சாங் நம்ம தேவையில்லாத சாங் சொல்லியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ரொமான்ஸ் போர்ஷன்லாம் வேற யங் விஜயோட இருக்கு, லிப் கிசஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே நல்லா இருந்துச்சு, இதா இருந்துச்சு. ஆனா வந்து பெருசா அது நமக்கு வந்து ஒரு கனெக்டே ஆகும், அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சுத்தமா கனெக்ட் ஆகல அப்படின்னு தோணுச்சு. ஓகே. ஸோ இந்த இப்போ நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் நடந்தது இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த ஸ்டார் இருக்காங்க, அந்த ஸ்டார் இருக்காங்க, ஒரு பயங்கரமான ஸ்டார் ஸ்டட்டடான படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்தெந்த ஸ்டார்ஸ் தான் படத்துல இருந்தாங்க? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பாயிலர்ஸ் ரீஜனுக்குள்ள வந்து உள்ளர போறோம். முதல்ல வந்து நம்ம என்னென்ன இதெல்லாம் காசிப்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு இடத்துல வந்து தலை கால் பண்ணுவார், அஜித் அவர்கள் கால் பண்ணி பேசுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தலை தோனி அவர்கள் வருவார் அப்படின்னாங்க. அந்த விஷயங்கள்லாம் இல்லை. அங்கங்கே வந்து அவங்களுடைய ரெஃபரன்சஸ் இருக்கு. அஜித் அவர்களோட ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து படையப்பா பிஜிஎம் போடுறாங்க, தம்பிக்கு எந்த ஊர்ல இருக்க ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரஜினி ரெஃபரன்சஸ் இருக்கு, இந்த பக்கம் அஜித் ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பல ஆக்டர்ஸோட ரெஃபரன்சஸ் இருந்தாலும் கூட டயலாக்ஸ்மே அங்கங்க பழைய படங்கள் இதெல்லாம் தான் வருது. ஒரு போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டக்குன்னு வந்து போன மொபைல் வால்பேப்பர் பாக்குறாரு, வந்து பார்த்தா கங்குவாவோட வால்பேப்பர் இருக்கு, சூர்யாவுடைய கங்குவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா ஆக்சுவலா கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் வந்தது அப்படின்னு வந்து பார்த்தா 2 பேர் தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரிஷா அவர்கள் மற்ற சாங்கில் வராங்க. இந்நேரம் அது தெரிஞ்சிருக்கும், வைரல் ஆயிருக்கும் அந்த விஷயம். ஏன்னா பயங்கரமா இருந்துச்சு அந்த ஒரு சாங் தான் வந்து இப்போ படத்துல வந்து பாட்டும் பயங்கரமா இருந்துச்சு, டான்ஸும் பயங்கரமா இருந்துச்சு. லியோ ஆடியோ லான்ச்ல கேட்டிருந்தாங்க இல்லையா, 2 பேரும் சேர்ந்து ஒரு இந்த அப்படி போடுங்கிற மாதிரி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்னு அதே மாதிரி அதே விஷயம் அப்படியே அப்படி போடுக்கு ஆடுற மாதிரி இருந்துச்சு. அப்படி போடுற அதே ஸ்டெப்பும் அதே பிஜிஎமும் வரும் அந்த இடத்துல அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஷி லுக் ஃபேபுலஸ். ரொம்பவே அப்படியே வந்து அவ்வளோ எங்கா இருந்த மாதிரி இருந்தாங்க. எல்லாமே வந்து
ஏஜிங் லைக் ஃபைன் மைண்ட் இல்ல ஏஜே ஆகுறது இல்ல போல. அந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த இளைய விஜய் யங் விஜய்க்கும் த்ரிஷாவும் அவங்க தான் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரிஷாவுக்குமே ஏதோ வயசு ரீஏஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு, ரெண்டு பேருமே ஏஜ் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு, பயங்கரமான ஒரு இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்பாய்லரான ஒரு ஆள் யாரோ என்ட்ரின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள். இந்த விஷயத்துல நம்ம வந்து விஜய் அவர்களவே ரொம்பவே பாராட்டி ஆகணும். இவருடைய பொசிஷன்ல இவ்வளவு பெரிய ஸ்டார் இடத்துல இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இன்னொரு ஒரு கான்டெம்பரரி ஸ்டாரை ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்து கூட்டு வந்து அவர்கிட்ட சொல்ற வசனங்கள் எல்லாமே சூப்பரான ஒரு ஹைலைட்டான வசனங்களா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல ஐ திங்க் செவரல் இயர்ஸ் பிஃபோர் நம்ம எஸ்கே வந்து விஜய் அவார்ட்ஸ்ல வந்து நம்ம தளபதி விஜய் தான் வந்து அவார்ட் கொடுத்திருப்பாங்க. அப்ப அவர் சொன்னார் நீங்க குழந்தைங்களோட மனசெல்லாம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த டைலாக்ல தான் அவருடைய என்ட்ரியே ஆரம்பிக்குது. இதே டைலாக்ல அவர் சொன்ன தளபதி சொன்ன மாதிரி அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. சோ அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு 2012 வந்து துப்பாக்கி படத்தோட டிக்கெட் கிடைச்சாலே வந்து பெரிய விஷயம் கையில கிடைச்சிருச்சுன்னு ஒரு ட்வீட் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷத்துல இனிமே நீதான் அப்படின்னு குடிச்சு போற மாதிரி ஒரு பொசிஷன். அது நல்ல ஒரு ரெண்டு பேருடைய மெக்னானிமிட்டியுமே பாராட்டி ஆகும். ஆமா, ஏன்னா இப்ப பாக்ஸ் ஆபீஸ் கிங் அப்படின்னா நம்ம இப்போ எஸ்கே கிட்ட நெருங்கிட்டே வராரு, ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ். அதேதான். சோ அதனால இப்ப நம்ம தளபதியும் பாத்தீங்கன்னா இப்ப எங்கேயுமே டிக்கெட்ஸ் கிடைக்கல, எல்லாமே பாக்ஸ் ஆபீஸ் ஃபுல்னா ஒரு பயங்கரமான கலெக்ஷன். நாலாமே ஒரு பெரிய கலெக்ஷனா தான் கண்டிப்பா இருக்கும். சோ இங்க ரெண்டு பேருமே, ஆனா நான் இதேச்சியா தான் நான் சீன் சொன்னேன், ஆனா நீங்க இதே சீன் அங்க தான் ஆரம்பிக்குது. சோ எல்லாமே ரெஃபரன்சஸ் எல்லாமே யோசிச்சு விபி உடைய வர்க் வந்து பயங்கரமா இருந்துச்சு. சோ இந்த படம் பாக்கும்போது இது வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்காக எடுத்த படமா இல்லைன்னா வந்து நம்ம விபிஓ சாரோட அந்த ஒரு ஸ்கிரிப்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருடைய ட்ரீட்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுடைய ட்ரீட்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹீரோஸ் வந்து ஃப்ளாடா இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா அப்படியே வந்து கேரக்டரா இருக்க மாட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வில்லன் வேற இருக்காரு அப்படிங்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்து இது ஜாலியா இருக்கும் வெங்கட் பிரபு படங்கள். அந்த மாதிரி தான் இருக்குமான்னு பார்த்தா அந்த மாதிரி இருந்துச்சு படம், நிறைய இடங்கள் இருந்துச்சு. அதே சமயத்துல ஒரு தளபதி விஜய் படமா ஃபேன் சர்வீசிங்கான விஷயங்கள் எல்லாமே, அவரோட பழைய ரெஃபரன்சஸ் நிறைய, அவரோட பழைய படங்கள்ல இருந்து டைலாக்ஸ், பழைய படங்கள்ல இருந்து மேனரிசம்ஸ் அதெல்லாம் வந்து வேணுனே கொண்டு வந்திருப்பாங்க. சப்டைட்டில் அது போடவே போடுறாங்க, இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த பாட்டோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு ரெண்டும் சேர்த்து எலமெண்ட் ஒரு 50-50 கூட சொல்ல முடியாது, ஒரு 70-30 70% வெங்கட் பிரபு படம் தான். ஏன்னா வந்து சில விஷயங்கள்லாம் மற்ற எந்த டேரக்டரும் வந்து டேரக்டா வச்சிருக்க மாட்டாங்க. சில டபுள் மீனிங் டைலாக்ஸ் ஆகட்டும், சில வேணுனே வந்து குட்டி குட்டியான ஒரு அடல் ஜோக்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு கேஷுவலான வைப் ஆகட்டும், குடிக்கிறதுல இருந்து எல்லாமே. ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெங்கட் பிரபு படமா இருந்துச்சு. லாஸ்ட் 40 மினிட்ஸ்ல அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், ஹை எலமெண்ட்ஸ், சேப்பாக் ஸ்டேடியம்ல நடக்குது கதை. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தோனி ரெஃபரன்ஸ்ல இருந்து எல்லாமே வரது எல்லாமே வந்து பார்த்தா ப்ராப்பரான ஒரு வெங்கட் பிரபு படத்துல ரெண்டு விஜய் இருக்காங்க. ஒரு விஜய் ரொம்ப நல்லவரா இருக்காரு, ஒரு விஜய் வந்து ரொம்ப கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு அது. ஓகே, சோ ஃபைனலா படம் எப்படி இருந்தது சொல்லுங்க. படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து ஒரு கட்டத்துல ஆரம்பத்தெல்லாம் அவருக்கு வந்து ஏகப்பட்ட செட்பேக்ஸ் இருந்துச்சு. நடுவுலையும் திருப்பி செட்பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் படங்கள் நடிச்சு 50 படத்துக்கு பின்னாடி வந்து திருப்பி செட்பேக். அதுல இருந்து வளர்ந்து இப்ப 4 நாளுமே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டார் ஆகிறது, ஒரு பெரிய ஸ்டார் ஆகுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்டவர் இன்னும் 2 படம் தான் நடிப்பேன், இந்த படத்துக்கு அப்புறம் 1 படம் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பொழுது அவருக்கு அவருடைய ரசிகர்களை அப்படியே கொண்டாடுற மாதிரி ஒரு படமாகவும் இந்த படம் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் சும்மா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மீன் சொல்ற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்பா அப்படின்னா மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்னு இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்கு இந்த படத்துல. கமர்ஷியல் படங்கிறதுனால சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அந்த நேரத்துல அப்புறம் கொஞ்சம் லேக் இருக்கு, சொன்ன மாதிரி படம் பெருசுங்கிறதுனால. அண்ட் ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்டா பார்த்த ஒரு 4-5 விஜய் படங்கள்ல இந்த படம் வந்து மேலும் நல்ல படம். அந்த படத்தெல்லாம் விட இது பெட்டரான படம்னு சொல்லி எனக்கு தோன்ற அளவுக்கு ரொம்ப நல்ல படமாவே இருந்துச்சு இந்த படம். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான மூவியாக இருக்கும். ஃபேமிலியோட எல்லாரும் போனால் எல்லாருக்கும் கிட்ஸுக்கு டேக்கவே இருக்கும், அடல்ட்ஸுக்கு டேக்கவே இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு டேக்கவே இருக்கும், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பியான படம். ரொம்ப லாஜிக்கெல்லாம் பார்ப்பேன் நான், அது எப்படி இவர் இங்கே வருவார், இது எப்படி இங்கே வருவார், இந்த கேள்விகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த கேள்விகள்லாம் விட்டுட்டு ஜாலியான படமா என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்கிற மாதிரி ஒரு படம் இது. ஸோ கோட் திரைப்படத்தை நாங்கள் பார்த்தாச்சு, நீங்களும் பார்த்துட்டு வந்தது எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட ரிவ்யூஸ் என்ன, வியூஸ் என்ன அப்படின்னு நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, tada, take care. Bye bye from Majul and Roslyn. வணக்கம்.